ஒரு யோகியின் சுயசரிதம். பரமஹம்ச யோகானந்தர். அத்தியாயம் 2. என் தாயின் மரணம் மற்றும் அதிசயத் தாயத்து. இந்த அத்தியாயத்தில் சிறுவயதில் முகுந்தலால் கோஷ், அதாவது யோகானந்தாவின் சிறிய பருவப்பெயர், தனது வாழ்க்கையின் மிகக் கடுமையான தருணங்களில் ஒன்றை எதிர்கொள்கிறார். அதுதான் அவர் தாயாரின் திடீர் மரணம். இந்த மிகக் கடுமையான நிலையில் அவரது உள்ளார்ந்த ஆன்மீகத் தேடலை ஆழமாகத் தொடங்கினார். தாயின் இறப்புக்குப் பிறகு அவரது அண்ணன் அனந்தா முகுந்தாவிடம் வந்து ஒரு ஒளிரும் தெய்வீக வெள்ளித்தாயத்தை வழங்குகிறார். அவர் கூறுகிறார், இது ஒரு பெரிய சந்நியாசியால் அனுப்பப்பட்டது. இது முகுந்தாவின் பாதுகாப்பிற்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. முகுந்தாவின் அண்ணன் அனந்தா, இது தாயார் ஆழமாக வழிபட்ட குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ லஹிரி மகாச்சயாவர்களின் அருளால் கிடைக்கப் பெற்றது என்று உறுதிப்படுத்துகிறார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த தாயத்து அதற்குரிய வேலையை முடித்தவுடன் தானாகவே மறைந்துவிடும். ஆன்மீக சொந்தங்களே, இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தெய்வீக உதவி நமக்கு தேவைப்படும் நேரத்தில் நிச்சயமாக கிடைத்தே தீரும். உள்ளார்ந்த மனதோடு ஆன்மீகத்தைத் தேடும் ஒருவர் எப்பொழுதும் தனியாக இருப்பதில்லை. ஏனெனில் இறைவன் எப்போதும் எல்லா சூழலிலும் உங்களுக்கு வழிகாட்டுகிறான். ஒரு புனித சாதுவால் கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளித்தாயத்து ஒரு சாதாரண அதிசயமல்ல. இது ஒரு தெய்வீக சின்னம். நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்றால் பிரபஞ்சம் எப்படியாவது பதில் அளிக்கிறது. அதிசயங்கள், வழிகாட்டும் செய்திகள் அல்லது தெய்வீக தூதர்கள் மூலமாக. யோகானந்தாவின் வாழ்க்கைப் பயணத்தில் அற்புதங்களும் ஆன்மீக வெளிச்சமும் எப்படி ஒன்றிணைகின்றன என்பதைத் தொடர நம்முடன் இணைந்திருங்கள். இது ஒரு இனிமையான ஆன்மீகப் பயணம்.